என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். சிவம் என்றால் என்ன? அதாவது சிவனை பற்றி நினைக்கும் பொழுதே, அந்த கடவுளை பற்றி நினைக்கும் பொழுதே நம்மையும் அறியாமல் நம் கண்களில் நீர் சுரக்கும். அவரை நினைக்கும் போதே நமக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கும். காரணம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில், நாம் இந்த உலக வாழ்க்கையில், இந்த மனித வாழ்க்கையில் நிறைய இன்பத் துன்பங்களை கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். அதிலெல்லாம் நம்ம அனுபவிக்கும் பொழுது, அந்த சிவன் என்கிற அந்த புனிதமான தன்மையை நினைக்கும் பொழுது, ஐயா, இந்த பிறவி என்னும் பெருங்கடலிலிருந்து தப்பித்து உம்மிடம் நாங்கள் கரைந்து விட மாட்டோமான்ற ஏக்கம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஏக்கங்கள் எல்லாம் நியாயமானது தான். ஆனால் நமக்குள் ஒரு கேள்வி எழணும். சிவன்றதை லிங்க வடிவில் கொடுத்துருக்காங்க, உருவமாக கொடுத்துருக்காங்க, எல்லாரையும் வழிபடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் எதுக்காகனா நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பதான். அந்த கேள்விதான் சிவம் என்றால் என்ன? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறவங்ககிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் தொடர்ந்து என்னோட சேர்ந்து பயணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. சிவம் என்றால் என்னன்றதை இப்போ சொல்கிறதுக்கு பதிலாக இந்த வீடியோவோட எண்ட்லலாம் நம்ம இப்போ நம்ம பேச போகிற விஷயத்தை வச்சு நீங்கள் எண்டு வரைக்கும் கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். உதாரணமாக, நம்ம வீடு இருக்குங்க. நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறோம். வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எந்த பொருட்கள்லாம் இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்காங்க, எல்லாமே நம்ம கண்களுக்கு கண்கூடாக தெரியும். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு பொருள் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்குது, வெளியவும் இருக்குது. ஆனால் நம்ம வீடை தான் உதாரணமாக சொல்கிறேன், நமக்கு டக்குன்னு புரியுன்றதுக்காக. போன உடனே சேரு, டேபிள், சோஃபா, எல்லாம், டிவி எல்லாம் இருக்கும். ஆனால் நமக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு பொருள் எது தெரியுமா? இதை நான் சொன்ன உடனே இவ்வளோதானான்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அதுதான் மேன்மையானது. வெளி, அதாவது இடம், ஸ்பேஸ். ஏன்னா அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் இந்த பொருட்கள், சுவர்கள் எல்லாமே அந்த இடத்துல கொள்ளுது. ஸோ இந்த ஸ்பேஸ் நமக்கு இருந்தாலும் அது நமக்கு பெருசாக தெரியறதில்ல. காரணம் என்னென்னா, நம்மளுடைய புலன்கள் வழியாக அதை பார்க்கவும் முடியல, உணரவும் முடியல. ஆனால் இடம் அங்கு இருக்கிறது. அது இருப்பதனால்தான் நம்மால் இங்கு வாழ முடிகிறது. ஸோ வெளியில் பார்த்தாலும் இடங்கள் தான், எல்லா இடத்துலையும் ஸ்பேஸ், எங்கே அதுக்கு எல்லையே கிடையாது, விரிவடைந்து போய் கொண்டிருக்கிறது. ஸோ அந்த ஸ்பேஸ் தான் இந்த சிவமும் அந்த ஸ்பேஸும் ஒன்று. இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்திலும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்டத்தில் இருக்கிற கோள்களும் இதுவும் தான் நமக்குள்ளே இருக்குன்னா அது கிடையாது. அண்டத்தில் இருக்கும் வெளிதான், அந்த வெட்ட வெளிதான் நமக்குள்ளும் இருக்கிறது. இந்த வெட்ட வெளிதான் அந்த சிவம். ஆதியெல்லாம் சொல்ல முடியாதுக்கு காலம்லாம் கிடையாது. ஸோ இதை நம்ம உணர்றதுக்கு முன்னாடியிலிருந்தே சிவம் தன்னிலையில், தன் சொரூபத்தில் லயித்திருந்தது. அந்த சிவத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு தோற்றம் கிடையாது, மறைவு கிடையாது, அது பாட்டுக்கு அது இருந்தது. அந்த சமயத்தில் அதற்குள் ஒரு சலனம்னு உடனே நமக்கு ஏற்படுற சலனம் அதெல்லாம் கிடையாது. ஒரு சிறு கர்ஜனை, ஒரு அதிர்வு ஏற்பட்டது. இந்த அதிர்வு தன்மையிலிருந்து சக்தி வெளிப்பட்டது. இந்த சக்தியிலிருந்து இந்த பிரபஞ்சத்தின் படைப்பு உருவாக ஆரம்பிச்சது. அப்போ பிக் பேங் அப்படின்னு சொல்றாங்க சயின்ஸில். பெருவெடிப்புன்னு வாங்க. அந்த பெருவெடிப்பை நம்ம உணர்றோமோ இல்லை அது உண்மையா பொய்யானெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கக்கூடாது. அந்த பெருவெடிப்பிலிருந்து வந்ததுன்றது சயின்ஸே விளங்கி சொல்லிடுச்சு நமக்கு. ஸோ அந்த பெருவெடிப்பு ஏற்பட்ட போது அந்த அணுக்களின் சுழற்சி ஆரம்பமாச்சு. அதிலிருந்து ஒலித்தன்மை வர ஆரம்பிச்சது. ஒலினா லைட் இல்லை, சவுண்டு. இந்த சவுண்டு தான் ஓம்கார ஒலி, முதல் ஒலி, மூல ஒலின்னு சொல்லுவாங்க. இந்த மூல ஒலி, இந்த அதிர்வு ஆரம்பமாச்சு. இந்த அதிர்விலேருந்து பல அதிர்வுகள் உருவாச்சு. இந்த பல அதிர்வுகள் சேர்ந்து 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 பிரபஞ்சங்களில் இருக்கிற கோள்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சது. இந்த கோள்கள் உருவாக அந்த கோள்களுக்குள்ள உயிர்கள் ஜனிக்க, மற்ற கோள்களில் நமக்கு உயிர் இருக்கா இல்லையான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த ஆழ்ந்த அறிவு நமக்கு இன்னும் வரல, சயின்ஸுக்கும் வரல. ஆனால் இந்த பூமியில் இந்த உயிர்கள் உருவாவதற்கு முன்பாக பஞ்சபூதங்கள் உருவாச்சு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஏற்கனவே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் உருவாச்சு.
இதெல்லாம் உருவாகி நாம் வாழறதுக்கேற்ற தகுதியுள்ள கிரகமாக இது மாறிச்சு. ஸோ இந்த சிவத்திலிருந்து தான் எல்லாமே வந்தது. சிவன் என்றால் தன்னிலையில் நிலைத்திருப்பவன், மங்களகரமானவன், எல்லா செல்வங்களும் அவனுக்குள் அடங்க பெற்றது. சக்தியாகட்டும், படைப்பாளியான பிரம்மனாகட்டும், விஷ்ணுவாகட்டும், எல்லாம் அந்த சிவனிலிருந்து வந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அணுவோட மூலக்கூறை அணுவை உடைச்சோன்னா அதிலிருந்து புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் வருதுன்றாங்க இல்லையா? அதே போல தான் சிவத்திலிருந்து வந்தது தான் சிவன், ருத்ரன், காக்கும் கடவுளான விஷ்ணு, படைக்கும் கடவுளான பிரம்மா. ஸோ இந்த ஒரு செயல், அந்த செயல் நிகழ்வதற்கு முன்னாலேயே சிவம் என்றும் நிலைத்திருக்கிறது. நம்முடைய மூலம் அவன்தான். அந்த மூலத்தில் நாம் கலக்க வேண்டும், உணர வேண்டும் என்பதற்காக தான் பெரியவங்க பாலப்பாடமாக இந்த கோயில்கள்லேருந்து, இந்த பூஜைகள்லேருந்து ஆரம்பித்து நமக்கு சொல்லி 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 வேதங்களை சொல்லி 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 நாம் ஒரு நாள் உணருவோம். வேதங்களே அதை தான் சொல்லுது. வேதங்கள் என்ன? தத்துவமசி, நீயே அதுன்னுது. நீ தாண்டா அது. ஏன்னா அதுலேருந்து தான் நீ வந்திருக்க. அப்போ நீ தானே அது. அகம் பிரம்மாஸ்மி, அது உனக்குள்ளே இருக்குது. அண்டத்தில் இருப்பது உனக்குள்ளும் இருக்கிறது. ஸோ இந்த சிவம் என்பவனை நாம் அடைய வேண்டும் என்றால் முதல்ல நமக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸை உணரணும், நமக்குள்ளே இருக்கிற அந்த வெட்ட வெளியை உணரணும். அந்த வெட்ட வெளியிலேயே நம்முடைய மனதை லயிக்க செய்ய வேண்டும். இப்போது ஏன்னா நம்மளுடைய உணர்வு, நம்மளுடைய சென்சார் தான். இப்போது லிஃப்ட்டுக்கு உள்ளே போகணுன்னா சென்சார் ஆக்டிவேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டோரு ஆள் வரும்போது திறந்துக்கும். அதுபோல் அந்த சென்சார் போல் நம்மளுடைய உணர்வு நிலை தான் நம்முடைய சென்சார். இந்த சென்சார் அதிகபட்ச உணர்திறனை கொண்டு இருக்கணும். இப்போ அதிகபட்ச உணர்திறனை நம்ம கொள்ளணும்னா, அப்போ அந்த அதிகபட்ச உணர்திறனை நம்ம கொண்டால்தான் இந்த சிவத்தை நாம் உணர முடியுன்றாங்க. நமக்குள்ளே இருக்கிற வெட்ட வெளியை உணர முடியுன்றாங்க. ஆனால் நம்ம அதிகபட்ச உணர்திறன் ஏன் நமக்கு இல்லாமல் போகுது? நாம் இந்த மாற்றமடையக்கூடிய உலகத்துடைய சுக துக்கங்களில் பங்கு கொண்டிருக்கிறதுனால நம்ம ஆற்றல் வீணாகுது. இந்த உணர்திறன் மழுங்கி போயிடுது, ஷார்ப்னஸ் இல்லை. ஸோ அந்த உணர்திறனால் அந்த அளவுக்கு கவனிக்க முடியலை. ஒன்று வேணாம், உதாரணத்துக்கு நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா? அந்த மூச்சை நம்ம என்றைக்காவது நமக்குள்ளே போயிட்டு வரதை உணர்றோமா? நம்ம சாப்பிட்றத உணர்ந்து சாப்பிட்றோமா? கிடையாது. நம்மளுடைய உணர்வு நிலை மழுங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அதில் தான் புத்தர் சொல்லுவார், முதல்ல உன்னை நீ உணரணும்னா உன் மூச்சை கவனின்னு வேறு. மூச்சை கவனிக்க கவனிக்க நம்ம ஒரு உணர்வு நிலை ஷார்ப்பாக ஆரம்பிக்கும். இந்த உணர்வு நிலை ஷார்ப்பாகும் பொழுது நம்மளுடைய வெட்ட வெளியை நம்ம உணர ஆரம்பிப்போம். இந்த வெட்ட வெளியோடு உணர்வு நிலை கலக்கும் பொழுது சக்தியும் சிவனும் கலந்து விட்டதுன்னு அர்த்தம். சக்தியும் சிவனும் அப்படி தான் சொல்லுவாங்க. அதில் தான் வந்தது தான் சக்தியின் சிவம். இந்த சக்தி, நம்முடைய சக்தி, உணர்திறன் சிவத்தோடு லயிக்க வேண்டும். இந்த லயிச்சின்னு வச்சுக்கங்களேன், நாமல் முக்தி பெற்றிருக்கோம்னு அர்த்தம். முக்தி என்றால் விடுதலை. இந்த மாய தோற்றத்திலிருந்து, இந்த மாற்றமடையக்கூடிய உலகத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுட்டோம்னு அர்த்தம். ஏன் விடுதலை பெற்றுட்டோம்? நம்மளை யாராவது சிறைப்பிடிச்சு வச்சுருக்காங்களா? கிடையாது. நாம் இதில் ஒரு பற்றி கொண்டிருக்கிறோம். நாம் இதை நமக்கே தெரியாமல் பற்றி கொண்டிருக்கிறோம். இதுதான் வாழ்க்கை, இதுதான் எல்லாமேன்னு பற்றி கொண்டிருக்கிறோம். அந்த பற்றி கொண்டிருப்பதனால்தான் மரணம் நமக்கு கசப்பாக தெரிகிறது. ஆனால் நீங்கள் இந்த வெட்ட வெளியோடு லைக் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுற பொம்மை விளையாட்டு மாதிரி ஆகிடும். இதில் நீங்கள் உங்களுக்கு லைக்காது. சதா சர்வகாலமும் உங்களுக்குள்ளவே லைக்க விரும்புவீங்க. ஏன்னா அங்கே தான் பேரானந்தம் நிலைத்திருக்கிறதுன்றதை நம்ம நல்லாவே உணருவோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சிற்றின்பத்தை கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நம்மளுடைய ஆர்வம் எப்படி போகும்? குருவெல்லாம் அப்படி தாங்க. ஒரு குருவை நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா அவன் பார்த்தீங்கன்னா அவன் வெளியே இருக்கணும்னு ஆசையே பட மாட்டான், உள்ளுக்குள்ளேயே லயிச்சிருப்பான். அவனுக்கு வந்த உடனே தெரியும் இவன் முக்தி பெறுவானா மாட்டானான்னு. இவனுக்கு இன்னும் பல காலம் இருக்குன்னு அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அவன் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டான். அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மொத்தம் கற்றுக் கொடுத்துட்டு தன்னுள் தியானத்திலேயே இருப்பான், தன்னையே கவனித்து கொண்டு இருப்பான். அவன்தான் உண்மையான குரு. ஸோ இந்த மாதிரி குருவை கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க. அவங்க கூட உட்காருங்க, அவங்களுடைய அருகாமை போதும். இல்லையா சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போங்க, பிரதட்சணம் பண்ணுங்க, அங்கே கொஞ்ச நேரம் உட்காருங்க, வெறுமை கவனிங்க. அவங்களுடைய அருளாற்றல் நம்முடைய விதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க வச்சு விருட்சமாக வளர்ந்து நாமும் விடுதலை பெறுவோம். இந்த வாழ்க்கை பயணத்தில் முக்தி என்னும் டார்கெட்டை நம்ம மையமாக வச்சு அதை நோக்கி நம்மளுடைய பயணத்தை தொடருவோம் ராஜநடை போட்டு. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.